எப்படி விஜய்க்கு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ வாக்குகள் போச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. திமுக 234 தொகுதியில் நிற்கல, அவங்க 164 தொகுதியில் தான் நின்னாங்க. 70 தொகுதியில் இவங்க தான் நின்னாங்க. காங்கிரஸ் 28 நின்னாங்க, விசிக 8 நின்னாங்க, 2 நின்னாங்க. மொத்தம் 70 தொகுதி கூட்டணி தான் கொடுத்தாங்க. அவங்க 164 தான் நின்னாங்க. ஆனால் கலாய்வு 164 மட்டும் அவங்க பண்ணல, 234 தான் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எண்ணிக்கை 108லேருந்து விஜய் 118 ஜெயிச்சிருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும்? இடதுசாரிகளும் ஐயோமலும் விசிகாவும் எடுத்த இந்த நிலைப்பாடு சோசியல் மீடியாலையும் பல்வேறு தளங்களையும் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகுது. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்தது. குறிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி தலைவர்கள் அந்த பேனலில் அந்த கூட்டணி தலைவர்கள் அமர்ந்திருந்தாங்க. என்னென்னா தாவேகா இந்த ஆட்சி, தாவேகா என்ற ஆட்சி எப்படி ஒரு மாற்றத்தில் நடந்தது, அங்கே என்ன மாற்றம் நடந்தது, இந்த கூட்டணி எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. குறிப்பாக தாவேகாவோட கவர்மெண்ட் பற்றி ஒரு எவாலுவேட்டிங் அங்கே நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை. திருமாவளவனோட அந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்ச்சியை? நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி. அது நல்ல பெரிய நிகழ்ச்சி தான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சிபிஎம்முடைய பேசன்முகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி தொல் திருமாவளவன் விசிகாவோட தலைவர், பிறகு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், பிறகு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல வந்து அதோட ஜெனரல் செக்ரட்டரி அபூபக்கர் கலந்துக்கிறார். 4 பேர். பத்திரிகையாளர், முன்னணி பத்திரிகைகள் நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. முன்னணி பத்திரிகைகள் வந்து வளரும் பத்திரிகைகள் வந்து பலரும் அதில் கலந்துருக்காங்க. முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிடுறாங்க. சிம்பிளாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை ஷார்ட் பண்ணி 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசியலை தான் வந்து நான் நடத்த போகிறேன், அதுதான் என் கொள்கை அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது ஒன்றும். 2வது என்ன விஷயம் சொல்கிறேன்னா, விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்காக வந்து என்டிஏ கிட்டேருந்து ஆதரவு கேட்கல. என்டிஏ கூட்டணியிலிருந்து அதனுடைய எம்எல்ஏக்கிட்ட யாரும் ஆதரவு கேட்கல. முழுக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து தன்னோட ஆதரவு பெறாரு. ஸோ மதச்சார்பற்ற அரசியல் தான் வந்து அதை செய்ய போகிறேன்னு சொன்னார். இந்த ஒரு கருத்தியலுக்காக தான் வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் 4 பேரும் சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். திருமாவோட பேச்சு வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க பேச்சாக இருந்துச்சுல. எஸ், உண்மையிலே அவரோட பேச்சு கவனிக்கத்தக்க பேச்சு தான். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எலாபரேட்டாக சொன்னார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பல்வேறு அது நடந்த கதைகள், அது பின்னணி என்ன, அன்றைக்கி என்ன டைம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப விலாவரியாக அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னா என்னென்னா, அதாவது நான் ஆதரவு கொடுக்க திமுக அரசுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஆதரவு கொடுக்க போகும் பொழுது டிஎம்கேலேருந்து என்னை யாரும் தடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அமைச்சர்கள், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து போய் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம். அதே போல் கொடுக்குறதா கொடுங்க, உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது. இன்னும் குறிப்பாக வந்து முன்னாள் டெபுட்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆனால் நீங்கள் ஆதரவு கொடுக்குறதா கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திமுக அது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறார். ஏன் திமுக நம்மளை தடுக்கலை, ஏன் கொடுக்குறதுல வந்து மாற்று கருத்தை சொல்லலை அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு க்ரீன் சிக்னல் அவருக்கு வந்திருக்கு, கொடுத்துட்டார். அதில் இன்னொரு விஷயத்தை விளக்குறாரு. என்னென்னா, ஆதரவு கொடுத்துட்டேன், ஆதரவு கொடுக்கறதுக்கும் அமைச்சரவையில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? 2த்துக்கும் இடையில வித்தியாசம், பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அது ஸ்டில்லும் ஆதரவு கொடுக்குறதா அதோட சேர்ந்ததான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிட்றாரு. அந்த அமைச்சராவதற்கான விஷயத்தை எதுக்கு குறிப்பிட்றாரு, நான் ஏன் அமைச்சரவையில் பங்கெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். என்னன்னா, அதாவது நான் வெளியிலேருந்து ஆதரவு விசிக, அதாவது ஏற்கனவே சிபிஎம் 2 பேர் வெளியிலேருந்து ஆதரவு உள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது பற்றி அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுது. ஏன் வந்து இடதுசாரிகள் வந்து நீங்கள் உள்ளே போக மாட்டேங்கன்னு கேட்கும்போது, அது வந்து ஒரு தெளிவான ஒரு கொள்கையோடு இருக்கிற அரசியலை தான் அங்கே உள்ளே போய் நிற்க முடியும். ஸோ வந்து இதில் வந்து நிறைய விஷயம் டவுட் இருக்கு. டவுட்னா ஒரு சின்ன விஷயம், அவரோட கொள்கை கோட்பாடுல தெளிவு இல்லை அப்படிங்கிறத பேசணும் அவர்கள் குறிப்பிட்றாரு. மாறுகிட்ட ஒரு சின்ன தெளிவில்லை, சித்தாந்தத்தில் தெளிவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அதே போல் வந்து என்னென்னா, பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் உள்ளே போனால் அது ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ அதான் நாங்கள் 2 பேரும் உள்ளே போதில் ஒரு அர்த்தம் இல்லை, அது சரியான ஒரு இருக்காது. அதை வெளிப்படை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தெளிவான சித்தாந்தம் இருக்கிற ஒரு இடத்துல திமுக இருக்கும்போதே அவங்க அங்கே வைக்கல, திமுக ஸ்பேஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும் அவங்க போக மாட்டேன் தான் சொன்னாங்க. ஏற்கனவே டிஎம்கே இருக்கும்போதே விசிகா கேட்கும் போதே விசிகாவும் கேட்டாங்க, காங்கிரஸும் கேட்டாங்க. ஆனால் சிபிஐ கேட்கல. ஏன் அப்படின்னா, அப்படி அதாவது ஒரு கொள்கை கோட்பாடு தெளிவாக இடத்துல உள்ளே போனோம்னா அது வந்து ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. ஸோ அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க.
ஓகே, இதில் வந்து திருமாவளவன் ஏன் உள்ளே போனார் அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சிபிஐயும் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, சிபிஐயும் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, நீங்களும் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, எப்போனாலும் இந்த ஆட்சியை வந்து கவிழ்த்துருவீங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிறத ஆதவர்ஜனா வந்து அந்த அச்சத்தை வெளிப்படுத்தினா சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார் திருமாவளவன். அந்த விளக்கத்தை எப்படி கொடுக்குறேன்னா, எனக்கு அமைச்சர்களை போவதற்கு விருப்பமே இல்லைங்கிறாரு. எனக்கு முழுமையாக அதில் விருப்பமே கிடையாது. பல நிர்வாகிகிட்ட கருத்து கேட்டு எனக்கு வந்த ப்ரெஷர், அதாவது இடதுசாரிகளுக்கு வந்த அது அவங்களோட நிலைப்பாடு வேறு, நானும் அவங்க நிலைப்பாடு தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். நான் உள்ளே வர எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்தது ஏன் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவர் சொல்கிறார், இப்படிலாம் நடந்துச்சு தான் உள்ளே வந்தன்றார். அதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவருக்கு ஏன் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது உங்களோட நிலைப்பாடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஏன் நீங்கள் தயங்கினீங்கன்ற ஒரு கேள்வி வந்து அங்கே இருக்க பத்திரிகைகள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து எங்களோட கவர்மெண்ட் இல்லை, இது எங்களோட கூட்டணியும் வெற்றியே இல்லை, நாங்கள் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அந்த ஆஃபர் வந்துச்சுன்னா அது வேறு விஷயம். பட் இதுலேருந்து வரதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் போவே இல்லை. கடைசியாக நிர்வாகிகள் சொன்னது, விசிகோட நிர்வாகிகள், தொண்டர்கள், அதில் இருக்க பலரெல்லாம் கொடுத்த ஒரு ப்ரெஷர், அதன் அடிப்படையிலும் அதே மாதிரி வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா போன்றவர்கள் வந்து அங்கேருந்து சொன்ன விஷயத்துக்கு அடிப்படையில் தான் உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தா, அது சீனியர் யாருன்னா வன்னியரசு அவர் உள்ளே போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்லப்படுச்சான், அதாவது ஃபோனில் வந்து சிஎம் விஜய் அவர்களே ஃபோனில் பேசியிருக்கிறாரு. அதே அவர் குறிப்பிட்றாரு. ஃபோனில் பேசும்போது நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லதும், அதே போல் வந்து டெபுட்டி சிஎம் பற்றி இவங்க கேட்குறதா ஒரு செய்தியில் வந்ததா ஒரு செய்தி. அதுக்கு அவங்க என்ன சொன்னால், டெபுட்டி சிஎம் வந்து நாங்கள் தரதா இல்லை, இப்போதைக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை, ஆனால் நீங்கள் உள்ளே வரணுங்கிறது எங்கள் விருப்பம் அப்படின்றத வெளிப்படையாக சொன்னாங்க. அதுக்கு வந்து இல்லைங்க நான் உள்ளே வர எனக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்க பத்திரிகைகள் எல்லாருமே என்னென்னா, நீங்கள் இந்த செய்தியை எழுதுறீங்க, இதுக்கு வந்து மெயின் சோர்ஸ் யாருன்னா நான் தான், என்னை பற்றி எழுதுவதற்கு மெயின் சோர்ஸ் நான் தான், ஆனால் நீங்கள் எங்கிட்ட கேட்காம உங்களுக்கு இருக்க செகண்டரி சோர்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு வந்து ஒரு கற்பனையை வந்து நீங்கள் செய்தியை கொடுத்துறீங்க, பரப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி வருத்தத்தை பதிவு செய்கிறாரு. இப்போ நம்ம ஒரு என்ன கேள்வி கேட்கலாம்னா, இந்த இடத்துல இப்போ திருமாவளவன் பதவி மீது ஆசை இருக்கா? அவருக்கு அந்த இடத்துல வந்து நிறைய பத்திரிகையாளர் பிரியன் போன்றவர்கள் பலரெல்லாம் கேட்கும்போது, எனக்கு பதவி ஆசை இருக்க மாதிரி என்னை வந்து ரொம்ப மாதிரி நெகட்டிவாக நீங்கள் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டுக்கிறார் திருமாவளவன். அதில் என்னன்னா, அவருக்கு பதவி ஆசை இருக்குது அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கு, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமையல, மே 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே 10 விஜய் சிஎம் ஆவதற்கு இடையில வந்து ஒரு 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 தெளிவற்ற சூழல் தான் ஏற்பட்டுருச்சு. யார் சிஎம் ஆக போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட அச்சு ஊடகங்களில் வந்த செய்தியில் நான் சொல்கிறேன் பாருங்கள். நேஷனல் மீடியா, தி ஹிந்து ஆங்கில செய்தித்தாளில் எழுதப்பட்ட செய்தி என்னென்னா, திருமாவளவன் அவர்கள், அதாவது இடதுசாரிகள் தங்களோட நிலைப்பாடு அறிவிச்சாங்க, இன்னும் விசிக வந்து தங்களோட முடிவு அறிவிக்கவே இல்லை, அது ஒரு நாள் கழிச்சு அறிவிச்சாங்க. அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள் டிவிக்கு கூட்டணிக்கு போகிறாரு. அவருக்கு அப்படி போனார்னா அவருக்கு அங்கேருந்து என்னென்ன ஆஃபர் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து டிவிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் டிப்யூட்டி சிஎம் அவருக்கு வழங்கப்படுவதற்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதே போல் என்னன்னா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து அதை உறுதிப்படுத்துற மாதிரி, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரியான அதை உறுதிப்படுத்துறமான விஷயத்தை வந்து ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அதே போல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஹானர் கில்லிங்காக தனி சட்டத்தை ஏற்ற வரும் அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறதா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அன்றைக்கு ஆங்கில செய்தித்தாளும் எழுதப்பட்டுச்சு, தமிழ் செய்தித்தாளான மிகப்பெரிய மக்கள் எல்லாரும் வாசிக்கக்கூடிய செய்தித்தாளான தினத்தந்திலையும் எழுதப்பட்டுச்சுங்கிறது முக்கியமான விஷயம். அதை தாண்டி மற்ற பத்திரிகை எழுதப்பட்டுச்சு, மேபி தினமலர்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக இது ரெண்டுத்தில் இருந்ததா செய்திகள் நான் பார்த்தேன், பதிவு செய்கிறேன். ஏன் தெரியுமா இதுங்க குறிப்பிட்றேன், திருமாவளவன் குறித்து எழுதப்படக்கூடிய செய்தி இது பற்றி விசிக கிட்டது மறுபறிக்கை வெளியே வரல. அது எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு நாளில் மாலைக்கு மேலே தான் வந்து எனக்கு தெரிஞ்சு விசிகோட ஜெனரல் செக்ரட்டரி இவர் நம்ம ரவிக்குமார் அவர்கள், அவர் தான் மறுப்பு செய்தி வெளியிட்டதா ஒரு செய்தி. அது மாலைக்கு தான் வந்தது. காலையிலேருந்து அந்த செய்தி, விடிய காலை 3 மணிலேருந்து 4 மணிலேருந்து அந்த செய்திகள் போயிட்டு இருக்கு. அப்போ ஏன் நீங்கள் அதை பற்றி நான் பேசலன்னு கேள்வி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, செகண்டரி சோர்ஸ் கொடுக்குறத செய்தியை பரப்புறீங்க, என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் எழுதியிருக்காங்களே, அப்போ திருமாவளவன் அன்றைக்கி இதை பற்றி ரியாக்ட் பண்ணியிருக்கணுமே. ஸோ வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறார், எனக்கு பதவிக்கு வரதெல்லாம் அது விருப்பமே இல்லை அது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேஜில் சொல்கிறாரு. ஸோ வந்து அது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் பிறகு வந்து வேறு இன்னொரு விஷயத்தை என்ன குறிப்பிட்றாருன்னா, ஸோ இதுக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரியன் அவர்கள் சீனியர் ஜெர்னலிஸ்ட், அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. காட்டுமன்னார் கோயிலை நீங்கள் நிற்கிறதா சொன்னீங்க, நின்றுட்டு அப்புறம் வந்து அதை வித்ரா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ரெஷர் வந்துச்சா அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ அப்போ அது நடக்கலை, நம்மளால் காட்டுமன்னார் கோயில் நின்று எம்எல்ஏ ஆக முடியல. ஸோ வந்து அதுக்கப்புறம் டிவிக்கு அரசு அமைஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் அமைச்சராகிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாஃப்டான டோனில் அது அந்த கேள்வி அவர் ரைஸ் பண்ணுறாரு. ரைஸ் பண்ண உடனே அவர் எமோஷன் ஆகிறாரு. எனக்கு வந்து பதிவாசு இருக்க மாதிரி வந்து நீங்கள் என்ன போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாரு. உடனே நீங்கள் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதோட கேள்விங்க நான் அதுக்கு மட்டும் விளக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, காட்டுமன்னார் கோயில் நான் நான் நிற்கிறன்ற முடிவு எடுத்தேன். அப்போ நான் நிற்கிறன்ற முடிவு எடுக்கும்போது அன்றைக்கு இருந்த அமைச்சர் ஏவா வேலு மூலமாக என்கிட்ட என்ன விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி அன்றைக்கு இருந்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மூலமாக என்கிட்ட என்ன விதமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் நான் வந்து அதை பற்றி அன்றைக்கு இருந்த முதல்வர்
மு.க. ஸ்டாலின்ட்டு நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கதையாக சொல்கிறார். இதெல்லாம் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு, என்ன நான் ஏன் நிற்க போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அப்போ அந்த அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நான் அப்போயே பேசியிருந்தேன். நான் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்படும். திமுகவுக்கு நம்பர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது, மெஜாரிட்டி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அன்றைய நேரத்தில் குதிரை பேரம் போன்ற விஷயம் நடக்கும்போதோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம கட்சியை வந்து நம்ம கரெக்டாக இருப்பை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த முயற்சி எடுத்தேன். ஆனால் டிவிக்கே நான் வரும்னு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் டிஎம்கேக்கு அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் அவர் சொன்னது. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துன்னு அவர் வாயிலிருந்து வந்து அந்த குதிரை பேரன்ற வார்த்தை அப்போ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்ம ஒரு கோட்டேஸ்வரன் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்களே வந்து அதாவது இந்த இடத்துல பல உண்மைகள் பேசுறீங்க, பல உண்மை வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை பேரத்தை பற்றிலாம் குறிப்பிடுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே விவகாரத்தை டச் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே விவகாரத்தை டச் பண்ணிட்டு அதுக்கு ஏடிஎம்கே விவகாரத்தில் பாருங்க, ஒரு 25 எம்எல்ஏக்கள் விதியை மீறி அந்த கட்சியினுடைய தலைமை மீறி சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் கொடுத்தது இல்லாமல் ஒரு 4 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கில் எண்ணிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான தன்மை? இதெல்லாம் ஒரு குதிரை பேர அரசியல் இல்லையா? இந்த அரசியலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றதுனால அவங்கள நோக்கி அந்த கேள்விகள் எழுப்புறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க அந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உடனே அது மாதிரி வந்து ஆதவர்ஜி நான் அதை பற்றி பேசினேன். இந்த நடவடிக்கை தப்பான நடவடிக்கை, கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. இதை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. நாங்கள் தான் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன்ல, அப்படி இருந்து ஏன் நீங்கள் அதிமுக எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்த நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த விஷயத்தை கைவிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அது நாளோடு நின்றுச்சு, இல்லாட்டி அது 20 வரையும் போயிருக்கும். நல்லா பாருங்க, அதிமுக எம்எல்ஏ கூட அந்த முயற்சி நாளோடு நின்றுச்சு, இல்லாட்டி அது வந்து 10, 20 போயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்னன்னா, அவங்க திருமாவளவன் அவர்கள் யாருமே ஆஃப்டர் எலெக்ஷன், அதாவது ஆஃப்டர் இந்த புது கவர்மெண்ட் உருவானதுக்கப்புறம் இதுக்குள்ள நடந்த குதிரை பேரத்தை பற்றி திருமாவளவன் அந்த ஸ்டேஜில் எங்கேயுமே பேசவே இல்லை. சப்ஜெக்ட் ஃபுல்லாக என்னன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு யாருக்கும் பெரும்பான்மை அமையாமல் ஒரு ஆட்சி அமையும், அதில் குதிரை பேரம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் தான் டாக் ஆஃப் த சப்ஜெக்ட் இருந்துச்சு. தவிர ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வந்து உட்கார்ந்த 4 கட்சி இருக்குல்ல, அந்த 4 கட்சி இடம்பெறக்கூடிய இன்றைய டிவிக்கு கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய குதிரை பேரத்தை பற்றி அவங்க யாரும் அங்கே பேசலை. லிட்டரலாக பழைய கதை தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு குதிரை பேர விஷயம் ரொம்ப டீப்பாகவே நடக்குது, வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அதாவது இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் டிவிக்கு வந்து செஞ்சிருக்காங்க. அந்த 4 பேருக்கு 50 கோடி தரனாங்களா, 1 கோடி தரனாங்களா, என்ன தரங்கிறத செகண்டரி. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மரகதம் குமரவேல் எக்ஸ்எம்எல்ஏ அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு 50 கோடி 100 கோடின்னு சொன்னாங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, கோடியில் விட்டுருங்க, நம்பர்லாம் விட்டுருங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்றதை 4 பேர் கொடுக்குறதே விட்டுருங்க, எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த அரசு ஒரு பியூரான அரசு எடுத்துப்போம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 4 பேரும் சொன்னாங்களே, நான் 4 பேர் எதுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசு. 2வது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து ஆதரவு கேட்குறோம், என்டிஏலேருந்து ஆதரவு கேட்கல, பாஜக அங்க வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஆதரவு அங்கே கேட்கல, முழுக்க இங்கே தானே கேட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நான் இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதிமுகலேருந்து என்டிஏலேருந்து 25 எம்எல்ஏக்களுக்கு விஜய முயற்சி செஞ்சாருன்றதுக்கான நேரடி சாட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணார் அவர்? ஒவ்வொரு கட்சி தலைவரும் போய் சந்திச்சார். திமுக தலைவர் ஸ்டாலினை போய் சந்திச்சாரு, சீமானை போய் சந்திச்சாரு, அன்புமணி போய் சந்திச்சாரு, வைகோ போய் சந்திச்சாரு. ஆனால் அதிமுக யாரை போய் சந்திச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாரை சந்திச்சாருங்க? சி விஷன். யார் அவர்? ஃபர்ஸ்ட் கட்ட லீடர்லாம் கிடையாது. அவர் வந்து குறிப்பாக வட மாவட்டங்களில் விழுப்புரம் பகுதியில் அவர் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். ஓகே, நீங்கள் அவரை போய் சந்திக்கிறீங்க, ஏன்னா அவர் தான் அதிமுக ரிபல் ஃபேக்டரை உடஞ்சிருக்காரு. அவரும் எஸ்பி வேலுமணி தலைமையாக கட்சி 2 உடஞ்சிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயம். நீங்கள் போயிட்டு இங்கே கிரீன்வேஸ் ரோடில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் அவருக்கு ஒரு மாலை அணிவிச்சு அதை ஒரு சால்வை போற்றி அவரை நீங்கள் ஒரு மரியாதை நிமித்தம் சந்திக்காமல் போயிட்டு ரிபல் ஃபேக்டராக இருக்கக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்தை போய் சந்திச்சு மாலை போட்டு வரீங்க, சோபாலாம் போகுது. இந்த மாதிரியான அரசியல்லாம் வந்து விசித்திரமான அரசியல். இதை எப்படி பார்ப்பாங்க? அதை நீங்கள் மாலை போட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த மரியாதை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் சட்டமன்றத்தில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் அந்த 25 பேர் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அவங்க ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது என்ன தன்மை? இது குதிரை பேரம் மூலம் இது என்னன்னு சொல்கிறது? மறைமுகமாக 50 கோடியா 100 கோடிங்கிற நம்பருக்கே விட்டுருங்க, வெளிப்படையே தெரியுது இல்லைங்க. ஆனால் நேற்று ஸ்டேஜில் திருமாவளவன் அவர்களோ, பேசன்முக அவர்களோ, வீரபாண்டியன் அவர்களோ இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரல. இந்த ஆட்சியில் நாங்கள் அங்கே வைக்க நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்க இந்த ஆட்சியை பற்றி குதிரை பேர அரசியல் பெரிய டிபேட் ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குங்க இந்த விஷயத்தில். தமிழ்நாட்டோட அரசியலில் இப்போ வந்து குதிரை பேர அரசியல் நடந்ததா சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சீரியஸான வழக்கு. அது சுப்ரீம் கோர்ட் வந்து அது என்டர்டெயின் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, பட் வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சப்ஜெக்டை பற்றி இவங்க யாருமே பேசவே இல்லை. இது ஒரு பியூரான அரசு மாதிரி அப்படி அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து அதை விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது லிட்டரலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஏன் அதை பற்றி பேசலை அப்படிங்கிற அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த அரசியல் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்க, திரும்ப சொன்னார் நாளோடு நின்றுச்சுங்க, நாங்கள் தடுத்துருந்தோம், இல்லாட்டி அது 20 போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க டிவிக்கு, அவ்வளோ ரொம்ப திருந்திட்டாங்களாம். திருமாவளவனோட பேச்சு கிட்ட தெரிஞ்சுட்டாங்களா? என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நாங்கள் எதுவுமே செய்யாமல் வெற்றி பெற்ற எம்எல்ஏ தூக்கணும் தானே எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, தோத்த எம்எல்ஏ நாங்கள் தூக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் எம்பிக்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஆதவர்ஜி நான் சொல்கிற விஷயம் முக்கியத்துவம் இங்கே இருக்குது. இது திருமாவளவனுக்கு தெரியாதையா என்னென்ன? குறிப்பாக
திருமாவளவன் பல செய்திகளை படிக்கிறவர், அரசியலை உற்று பார்க்குறவர். ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, அதிமுகவும் தாவேகவும் வேற கிடையாது. எம்ஜிஆர் கட்டி காத்த அந்த உருவாக்கப்பட்ட அந்த அதிமுக வேற எங்கேயும் போல தாவேக்காவில் தான் இருக்குது அப்படின்றாரு. இந்த வார்த்தையை எப்படி பார்க்குறது? இல்லைங்க, அது ஆதவ அர்ஜுனா பேசுகிற விஷயங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா மேடையில் பேசுகிறாங்க, அதை விட்டுருங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் மட்டும் பேசின விஷயத்தை எடுத்து பேசுவோமே. அதாவது மேடையில் வெளியில் ஆதவ அர்ஜுனா வித்தியாசமாக பேசுகிறாரு, அமைச்சர் தான், பட் வித்தியாசமாக பேசுகிறார். அது விஷயத்தை அது ஒதுக்கி தள்ளிடுவோம். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே மட்டும் நம்ம பேசுனது என்னென்னு பாருங்களேன். இப்போ இடைத்தேர்தலை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்க, ஓகே, இந்த நிலைப்பாடு ரொம்ப இவங்க லாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கேட்குறாங்க, இடைத்தேர்தல் வருது, உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இதுக்கு ரொம்ப நேரம் அப்படியே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஒரே சிம்பிள் வார்த்தை என்ன சொன்னாங்க, நோ கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அதை ஒரு சாராம்சத்தை புரிஞ்சுக்கின்னா 2 வார்த்தையில் சொன்னால் நோ கமெண்ட்ஸுங்கிறதா 4 பேரோட பதிலும். இடைத்தேர்தல் வரட்டும், அப்போ அதை பார்த்துக்கலாம், இப்போ அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க என்ன தெரியும், ஒரு குழப்பம் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இது குழப்பமாங்கிறது நீங்களே சொல்லுங்கள். அதாவது இந்த ஆட்சிக்கு, டிவிக்கு ஆட்சிக்கு பெரும்பான்மை அடிப்படையில் மக்கள் பெரும்பான்மையாக அந்த தனிப்பெரும் கட்சியாக டிவிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டோம், ஆனால் கொள்கை உடன்பாடு நாங்கள் அவங்கள செஞ்சுக்கல, கூட்டணி கிடையாது, இது வெறும் ஆதரவு மட்டும்தான். திருமணம் சொல்கிறேன்னா, நினச்ச நாளைக்கு நான் வெளியே வந்துடுவேன். அவர் திருமணம் ரொம்ப அழகாக சொல்கிறாருன்னா, நான் விசிகாவோட, அதாவது நான் வந்து டிவிக்கோட விஜயோட டிட்டாச்சாக இருக்கேன், நான் அவளோட வந்து ரொம்ப நெருங்கி இல்லை, ஒரு டிட்டாச், ஒரு அதாவது பற்றற்ற நிலையில் இருக்கேன், நான் ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறேன், என்னோட கொள்கை ரீதியாக நான் திமுக தான் இருக்கேங்கிறாங்க. அது எப்படின்னா, கொள்கை ரீதியாக திமுக இருக்காங்களாம், கொள்கை ரீதியாக. ஆனால் வந்து இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து டிவிக்கு அதிகாரத்தை ஷேர் பண்ணுறாங்க, அதாவது தங்களோட ஆதரவை ஷேர் பண்ணுறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிக்க முடியல. இப்போ நாளைக்கு அதான் கேட்குறாங்க, அங்கே இருக்க பத்திரிகையாளர் குழப்ப நிலை இருக்குது, அரசியல் கட்சியில் ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடைத்தேர்தல் வருது, உங்களோட நிலைப்பாடு என்னண்டா, 4 பேரும் பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசுகிறாங்க, ஆனால் சப்ஜெக்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நோ கமெண்ட்ஸுங்கிறதா அதோட பதில். எலெக்ஷன் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை கடந்து போகிறாங்க. சரி, ரைட், ஓகே. அதுலேருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், அந்த விஷயத்தை என்னது புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னீங்க, ஏன் உள்ளே போனீங்கிறதுக்கு திருமணம் விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஐயோமலோட ஜெனரல் செக்ரட்டரி அபூபக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து எங்களுக்கு ஃபோன் பேசுனது ஆதவ அர்ஜுனாவோ XYZ பேசியிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதாவது மைனாரிட்டி சிஎம் ஆகிறாரு, ஒரு கிறிஸ்துவ சமூகத்தில் ஒரு சிஎம் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளாம் உள்ளே வரணும், நம்மளாம் மைனாரிட்டிஸ் எல்லாம் உள்ளே வரணும், இப்படி ஒரு அரவணைப்பு. சரி, ரைட், ஓகே. அவங்களும் ஓகே, நல்லா ஒரு மாதிரி நல்லா அப்ரோச் பண்ணுறாங்களேப்பா இவங்க அப்படின்னு அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி. அந்த பதிலுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் ரிவைண்ட் பண்ணி பார்க்கல, அவர் பேசுனத. என்கிட்ட வந்ததை விட நீங்கள் நேரடியாக திமுக தலைவர் ஸ்டாலினை போய் மீட் பண்ணியிருக்கலாம்னு சொன்னவர் தான் அபூபக்கர் அவர்கள். இல்லை, அதை சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த காட்சி மாறுவதற்கு முன்பு 3 முறை வந்து நாங்கள் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருக்கோம், பல கட்ட டிஸ்கஷன்லாம் செஞ்சோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் இவர் நம்ம சிவபிரியன் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, இந்த காட்சிகள் மாறுற மாதிரியான விஷயங்கள் அப்போ பேசப்பட்டுருந்துச்சு, அதாவது திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதோ அப்படியெல்லாம் பேசப்பட்டுச்சு. அதை பற்றி என்னன்னு கேட்டதும் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அன்னைக்கு இந்த டேட்டில் இது நடந்துச்சு, அடுத்த டேட்டில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை உண்மை சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்க, பேச்சுவார்த்தை நடத்துச்சு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஒரு விஷயம். ஓகே. அப்புறம் வந்து ரெண்டாவது, அது வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அது வந்து LK சுதீஷன் வந்து அதை இனிஷியேட் பண்ணியிருக்காருன்ற விஷயம் சொல்கிறாங்க. மேபி அது வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குறது தான் அந்த நிலைப்பாடு. சப்போஸ் அது ஆப்ஷன் 1A, பிளான் B என்னன்னா, மேபி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகாட்டி போனால் அந்த இடத்துல திருமாவளவன் சிஎம், அதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரியான விஷயம். இது ரெண்டுமே அங்கே பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ சொல்லக்கூடிய திருமாவளவன் என்னன்னா, ஒரு கட்சி திமுக அதிமுக ஒரு கட்சி பொலிட்டிக்கலாக சர்வைல் ஆவதற்காக சில விஷயங்களை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அடிப்படையில் தான் அவங்க, அதாவது ஒரு தந்திரோபாய ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அது வந்து அந்த கட்சியோட சர்வைல் சம்பந்தமானது, அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க பார்வையில் அது சரின்னு சொல்கிறாரு. ஓகே. இப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இதை சொல்கிறது யாரா திருமாவளவன் சொல்கிறாரு, பக்கத்தில் பேசணும் உட்காந்துருக்காரு. பேசணும் நிலைப்பாடு என்ன தெரியுங்களா, ஏன் வந்து டிவிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி பேபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சாங்க, ஸோ உடனே நாங்கள் போய் வந்து டிவிக்கு ஆதரவு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. நிலைப்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் நிலைப்பாடு வெவ்வேறையா இருக்குன்னு சொல்கிறேன் நான். அதாவது திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது திருமாவளவன் சரின்னு படுது, அவங்க திமுக அதிமுக அவங்களோட ஸ்டாண்டில் அதை சரின்னு படுதுன்னு சொல்லி திருமாவளவன் கருத்து சொல்றாரு. அதை பேசணும் சரின்னு சொல்லலை, அவரோட நிலைப்பாடு வேற. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் மாறுபட்ட நிலைப்பாடு இருக்குது, கேட்டால் மாறுபட்ட கட்சிகள்னு சொல்லுவாங்க, மாறுபட்ட நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை, இப்போது இங்கே திருமாவளவனோட ரியாலிட்டி ஃபேஸ் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குற கேள்வியை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்கிறாரு. ஒரு அரசியலில் இருக்கிற முதிர்ச்சியந்த தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் தான். ஏன் அதை பர்சனல் இன்டராக்ட் எடுத்துக்கணும் அந்த கேள்விகள் எல்லாம்? இல்லை, அது எனக்கு அது புரியல. எனக்கு அது நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட அந்த தன்மை எதிர்பார்க்கல. குறிப்பாக வந்து சீனியர் ஜெர்னலிஸ்ட் பிரியன் கேட்குறாரு, அது ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு அவர்கிட்ட கோவப்படுறாரு. உங்களுக்கு அதாவது கேள்வி கேட்கக்கூடிய அவர் மீது ஒரு காரணத்தை கற்பிக்கிறாரு, உங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரியன் நோக்கி ஒரு காரணம் இது பண்ணுறாரு. லக்ஷ்மி கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. லக்ஷ்மி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெர்னலிஸ்ட் லக்ஷ்மி ஒரு கேள்வி கேட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி.
இன்னைக்கு பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. ராமதாஸ் அதவால இருந்து நம்ம ஜிதன்ராம் மஞ்சில இருந்து எல்லா தலைவர்களும் வந்து தமிழ்நாட்டிலேயே இவர் நம்ம கிருஷ்ணசாமி முதற்கொண்டு எல்லாருமே ஜான் பாண்டிய முதற்கொண்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு பாஜகவுடைய ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. வந்து திருமாவளவன் மட்டும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை. அவர் வந்து அவர் நிலைப்பாடில் இருக்கார். அப்போ அவங்க குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திருமாவளவன் மீது எங்களுக்கு பர்சனலாக ஒரு ஈர்ப்பு இருக்குது, எங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். பாஜகவில் எல்லா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவரும் விலை வாங்க முடியுதுன்னு சொல்லும்போது அந்த கேள்வி கேட்கும்போது உடனே அது அவங்க பிரச்சனையான்னு கேட்குறாரு. பட்டியல் சொல்கிறது அவன் பிரச்சனை டக்குன்னு அவர் வராரு. ஸோ வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திருமாவளவன் அவர் ஒரு நல்ல தலைவர். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருக்கிறதுனாலேயே என்ன பட்டியல் குறிப்பிடுறதே அவருக்கு வந்து அவர் வந்து அதை ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்குறாரு, ஹர்ட் ஆகுறாரு. அப்படின்னும் போது நான் அதை வந்து எஸ் அது வந்து என்னென்னா, மேபி நீங்கள் அந்த சமூகத்துக்காக போராட்டி இருக்கீங்க, நீங்கள் அந்த சமூக தலைவர், எஸ் அது வந்து உங்களோட உழைப்பு ஃபுல்லாக அந்த சமூகத்தோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க. இல்லை அப்படி இருக்கும்போது சமுதாயத்தை தாண்டி இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான கட்சின்னு தானே அவர் சொல்லுவார். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான கட்சி, எஸ் கரெக்ட் தான், அதை மாற்றுக்கிறது இல்லைங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா அரசியல் தலைவரும் பாஜக விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றது வேற, இந்தியாவில் இருக்க எல்லா தலித் தலைவரும் பாஜக விலைக்கு வாங்குறாங்கிற விஷயம் வேற. அப்ப மென்ஷன் பண்ணி காட்ட வேண்டியது இருக்குல்ல. முற்போக்கு சமூகத்தில் இருக்கிற ஒருத்தன் பாஜக விலைக்கு போறதும் தலித் சமூகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் விலைக்கு போறதும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போ மென்ஷன் பண்ணும்போது அது பப்ளிக் டொமைன்ல அதை மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அதை காட்டும் போது அவர் கோவப்படுறாரு. இதை புரிஞ்சுக்கல. அவர் நோக்கி வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் அவர் பர்சனலாக எடுத்துக்கிறாரு. பர்சனலாக எடுத்துக்கிட்டு வந்து அது என்ன நீங்க குறி வைக்கிறீங்க, என்ன சிறுமைப்படுத்த பாக்குறீங்க, பப்ளிக் போறது என்ன ஐசோலேட் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அப்படி இல்லை. ஏன் உங்களோட வாக்கு வங்கி பரவலாக இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஏன் வாக்கு வரலன்னு கேட்டா, திமுகவுக்கும் அப்படி வரல, அதிமுகவுக்கும் அப்படி வரல. நல்லா பாருங்க, திமுக அதிமுக ஓகே நான் எடுத்துக்கிறேன். ஓப்பனா பேசுறதா இருந்தா உங்களோட வாக்கு வங்கி, திருமாவளவன் அவரோட வாக்கு வங்கி, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த வாக்கு வங்கி அவரோட வாக்கு வங்கி. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வரும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியோட வாக்கு வங்கி கேஸ்ட்ரியை தான் மொபிலைஸ் ஆகிருக்கும். பாஜக வந்து அது மதவாதி தான் போலரைசேஷன் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, மேபி உங்கள் பக்கத்தில் அன்புமணி உட்காந்தாருன்னா வட மாநிலத்தில் வண்டிகள் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் உங்களுக்கான வாக்குகள் வரலையே தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி தான் அந்த கேள்வி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஏன் அவர் அப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது ஒரு விஷயம். அடுத்தது ஒன்று, அவர் அந்த கேள்வியை அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்கிறார், குறிப்பிட்றாரு. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஜெர்னலிஸ்ட்டு ஈஸியாக கேள்வி கேட்டுறீங்க, என் இடத்துல உட்காந்து பார்த்தா தான் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும்னு சொல்கிறார். இது எப்படி தெரியுமா இருக்கு? தம்பி, கேள்வி கேட்குறது ஈஸி. ஒரு நாளாவது சிஎம் ஆஃபீஸ் வந்து பார்த்துருக்கியா? எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ மாலைகள், எவ்வளோ மரியாதை, அதை ரகுவரன் பேசுவார் பார்த்தீங்க முதல்வன்ல, அந்த ப்ரெஷர் வந்து அவர் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறாரு. அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு அவர். நீங்கள் கேள்வி கேட்குறது ஈஸி, ஒரு இடத்துல ஒரு கட்சி தலைவராக இருந்தால் கட்சி ரன் பண்ணி பார்த்தா தான் கஷ்டம். அதை ஒத்துக்கிறேங்க, கஷ்டம் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அதோடைய ப்ளஸ் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, மைனஸ் அனுபவிக்கிறீங்களே. அப்படி இருக்கும் மைனஸ் ஒன்று வரும்போது அதை நீங்கள் எதிர்கொண்டு தானே ஆகணும். அப்படி வரும்போது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு விளக்கம் இல்லை. அது வந்து என்னன்னா, கருத்தில் எதிர்கொள்ள முடியாத இல்லை எதிர்கொள்றதுல வந்து அவருக்கு இருக்கிற ஒரு தயக்கம், அது வந்து அதை வெளிப்படுத்துது அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த ஒரு இடத்துல வந்து அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்து இன்னொரு விஷயத்தை வந்து ஒரு திமுக மீதான ஒரு மறைமுக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, கட்சியில் வந்து யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சீட்டு கொடுக்குறது இல்லைன்னா எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ரிப்பீட்டடாக சீட்டு கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎம்ல வந்து நாகை மாலைக்கு வந்து அவங்க சீட்டு கொடுக்கல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத குறிப்பிட. என் கட்சியில் என்ன பிரச்சனைனா, அவங்க கட்சியில் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுத்துறாங்க, என் கட்சியில் நான் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ எங்கிட்ட 10 சீட்டு வருது அப்படின்னா அதில் நான் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறேன், இது 9 பேர் கோவப்பட தான் செய்கிறான். அது பிரச்சனையாக மாறுது. அப்படி இருக்கும்போது அந்த கோவப்படுறவன் எனக்கு எதிராக திரும்பும்போது அது எதிரில் இருக்கிறவங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அது யாரை சொல்கிறேன்னா, திரு பனையூர் பாபு குறிப்பிட்டு சொல்கிறார். எக்ஸ்எம்எல்ஏ பனையூர் பாபுக்கு சீட்டு கொடுக்கல. எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து வெளிப்படையாக டிஎம்கேல வந்து சேர்ந்துட்டாரு. பிரச்சனை டிவியோட ஓனராக அவருக்கு இருந்திருக்காரு. அவர்லாம் இப்போ அந்த பங்குலாம் வித்துட்டார் போல இருக்குது. அது கம்ப்ளீட்டாக கை மாறிடுச்சு போல. டிஎம்கேல போய் சேர்ந்துட்டு திரும்ப பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை தான் நாகை மாலைக்கு எக்ஸாம்பிள் சொல்லி பனையூர் பாபுன்னு மென்ஷன் பண்ணல, டிஎம்கேன்னு மென்ஷன் பண்ணல, அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது வந்து அது நல்ல போக்கு இல்லைன்னு சொல்லி டிஎம்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது வந்து இங்கே என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் டிஎம்கே கொள்கை ரீதியான உறவாக தான் இருக்கீங்க, பொலிட்டிக்கல் நிலைப்பாடு யாருன்னு நீங்கள் டிவிக்கு எதுவும் எடுத்துட்டீங்க. எப்பவுமே எப்படின்னா, கூட்டணிக்குள்ள இருந்து கட்சி விட்டு கட்சி மாறினா அது பெரிய விஷயம், அது கூட்டணி தர்மத்துக்கு சிக்கல். அது யாருமே எந்த கூட்டணியுமே என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. கடந்த காலத்தை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மதிமுக வந்து ஒரு கேடர் வந்ததுனால தான் ஒரு பெரிய விஷயம். அது ஏன் நடந்துச்சுன்னா, இடையில வந்து டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வைகோ பேசியிருக்காரு. குறிப்பாக வைகோட மகன் துரை வைகோ பேசியிருக்காரு. அதனால தான் ஒரு 3 கேடர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம், அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. எப்படிங்க நம்மளாம் ஒரு கூட்டணியில் இருக்கோம், என் கட்சி உங்கள் கட்சிக்கு வந்து அதை எப்படிங்க நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க அப்படின்ற விஷயத்த வைகோவிலும் கேட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி விடுங்க, அப்படி நடக்கக்கூடாது எப்பவுமே. ஆனால் இந்த இடத்துல வந்து என்னன்னா, இப்போ வந்து விசிகா திமுக கூட்டணி இல்லாதனால தான் பனையூர் பாபாவை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இல்லாட்டி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் கோவப்படுறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்னன்னா, ஒரு அங்கே பிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்னலிஸ்ட் கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக திராவிட அரசியல், பெரியாரி அரசியல், இடதுசாரி அரசியல் நம்ம பேசுகிறோம். இவ்வளோ பேசி இவ்வளோ முற்போக்க நம்ம வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் விஜய்க்கு போனது அப்படிங்கிறது
நம்ம இன்னும் அரசியல் நம்ம பண்படாத மாதிரி இருக்குமா, நம்ம இன்னும் அரசியல் நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம அரசியல் கொண்டு போய் சேர்க்காம இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இந்த கேள்விக்கு அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சம்மந்தமில்லாத ஒரு காமனான ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. கிளியர் கட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லவே வரல. அதில் என்ன திருமாவோட விளக்கம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். திருமாவோட விளக்கம், வாக்களிக்கும் போது எலெக்ஷன் வரும்போது வாக்காளர் எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்க பல்வேறு கிரிட்டீரியா வச்சு தான் வாக்களிப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுக்காக வாக்களிப்பாங்க, ஒருத்தர் சொந்த சாதிக்காக பார்த்து வாக்களிப்பாங்க, மதத்தை பார்த்து வாக்களிப்பாங்க, கட்சியை பார்த்து வாக்களிப்பாங்க, சின்னத்தை பார்த்து வாக்களிப்பாங்க, பிறகு தன்னோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பார்த்து வாக்களிப்பாங்க, சில சித்தாந்தத்தை பார்த்து வாக்களிப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்து வாக்களிப்பாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ், எலெக்ஷன் வந்து அதை அப்படி தான் மக்கள் பார்த்து வாக்களிப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் உங்களை நோக்கி வந்த கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. விஜய் அவர்களுக்கு பெரும்பாலான வாக்குகள் போய் சேர்ந்திருக்கு, குறிப்பாக ஜென்சி வாக்கு பிரிவுகளில் போய் சேர்ந்திருக்கு. நாம வந்து முற்போக்கு அரசியலாம் பேசுகிறோம், ஆனால் அந்த முற்போக்கு அரசியல் இங்கே இருக்க ஜென்சி கிட்ட யங்ஸ்டர் மத்தியில் நிறைய கொண்டு போய் சேர்க்கவே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறேன். அதோட பதில் என்ன தெரியுங்களா? திரும்ப பதில் மாற்றி சொல்கிறார். பதில் அவர் கேட்டது உண்மை, ஆமாம் நாம அரசியல் செய்யவே இல்லை. திரும்ப நோக்கி கேட்குறேன். திரும்ப பேசுறது அம்பேத்கர் அரசியல் பேசுவார். இந்த அம்பேத்கர் அரசியல ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அது அவர் வந்து நிகழ்ச்சிகளை எவ்வளோ செஞ்சு கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். அவரோட எழுச்சிக்காக நின்றுச்சு. இப்போ திரும்ப இல்லாட்டி அந்த வாக்குகள் அப்படியே தானே நிற்கும். தனிப்பட்ட தலைவருக்காக நிற்குது, தனிப்பட்ட தலைவருக்காக நிற்கக்கூடாது. அரசியல் பக்குவப்படுத்திருக்கோம், இந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்திருந்தா இன்னைக்கு ஆதவர்ஜினாவோ இல்லை விஜயோ யார் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களோட வாக்குல அங்கே போயிருக்காது. ஏன்னா அவங்க சித்தாந்த ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தா அது அங்கேயே நின்று இருக்கும். பயிற்றுவிப்பு இல்லை, கிளாஸ் பொலிட்டிக்கல் கிளாஸ் இல்லை. இது நான் திரும்பக்கு மட்டும் அந்த பொறுப்பை நான் வைக்கல, ஓவரால் குறிப்பாக டிஎம்கேக்கு வைக்கிறேன். ஏன்னா இவங்க பெரிய அரசியல் கொண்டு போய் சேர்க்கல, பெரிய அரசியலும் திராவிட சித்தாந்தத்தையும் இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கல. இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு காங்கிரஸ் வந்து டிஎம்கே விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு எதுப்பா கேட்ரு, அதெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் முடிஞ்சு போயிட்டாங்க, 70-80 வயசு ஆகியெல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி எதுனா, காங்கிரஸோட வாக்கு வங்கி எதுனா, பிரிட்டிஷ் எதிர்த்து ஃபைட் பண்ணது தான் அவங்களோட வாக்கு வங்கி, அதுதான் அவங்களோட அரசியல். அப்போ அவங்க தான் காங்கிரஸ் ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க, வயசாக முடிஞ்சு போயிடுவாங்க. அதுதான், ஏன்னா பிரிட்டிஷோட போராட்டம் முடிஞ்சு போச்சுல, 70 வருஷம் 80 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. திமுக வாக்கு வங்கி ஏன் தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்போ 1964. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ இவ்வளோ வருஷத்துல அவங்களுக்கு வயசாக தான் செய்யும். ஒரு ஜென்ரேஷன் முடிய அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கும்ல. அப்போ 2 தலைமுறை கடந்துட்டீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இந்திய போராட்டம் இப்போ இருக்கணும் எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? அப்போ இவனுக்கு என்ன பிரச்சனைன்றது, இவனுக்கு விஷயத்தை அவனுக்கு உயிரோட்டணும்ல. அந்த அரசியல் நீங்க செய்ய தவறிட்டீங்க. அப்போ அரசியல் எல்லாருமே ஒரு தவறு செய்ய தான் செய்யறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த அரசியலை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய லேக் இருக்கு. அதை ஓப்பனாக கேள்விகளாக வரும்போது அவர் அந்த கேள்வியை அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமா எங்ககிட்ட ஒரு அரசியல் இருக்கு, நாங்கள் எங்களோட கிரவுண்ட் அரசியலை செய்யவே இல்லைங்கிறத திருமாவளவன் ஒத்துக்கல. அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத இப்படிலாம் வாக்களிப்பாங்கிற சொல்றாரு. அது எல்லாருக்கும் வாக்களிக்க தான் செய்யறாங்க. ஆனா எப்படி விஜய்க்கு இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு வாக்குகள் போச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு கடைசி நேரத்தில் வரையும் கூட அவங்க யாருமே பொதுவாக சொல்ற எப்படி சொல்ல வரேன்னா, விஜய் அவர்கள் சோசியல் மீடியாவை ஒரு பெரிய வெப்பனைஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து அரசியல் பக்குவப்படுத்தப்படாத கூட்டத்தை தன் வயப்படுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த சினிமா கட்சி அவர் சொல்லுவார்ல, எனக்கு நல்லா வாயில வந்துடும் சொல்லி முதல்ல சொல்லுவார்ல, அந்த ஸ்டைலில் அவர்கிட்ட இருக்க கவர்ச்சி அரசியலை பற்றி இந்த ஸ்டேஜில் யாருமே பெருசாக விஜய் அவர்கிட்ட அது ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத அழுத்தமாவோ சொன்ன மாதிரி சொல்லலை. பட்டும் படமாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்களே தவிர பொது விஷயமாக தான் சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னவோ தெரியல, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை ஓப்பனாக சொல்கிறதுக்கு அந்த ஸ்டேஜில் ஏதோ கொஞ்சம் தயக்கம் இருக்கிறத நான் பார்க்குறேன். பகிரங்கமாக போட்டு ஆமாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலை. அது ரொம்ப ஒரு மாதிரி தான் கடந்து போகிற போக்க நான் கவனித்தேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். இந்த கேள்விக்கு பதில் சொன்னாருன்னா, ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த ஊபர், ரேபிட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல பேர் வந்து ஜென்சி கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவன்லாம் நல்லா படிச்சிருக்கான், படிச்சுட்டு போயிட்டு படித்தவன் வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் உணவு டெலிவரி பண்ணுறதா வந்து ரொம்ப அவமானமாக நினைக்கிறான். இப்போ அவன்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். எஸ், அது வந்து எஸ் ஒரு அந்த மாதிரியான நம்ம எவ்வளோ முன்னேறிய மாநிலம் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கு சென்னையில் பல பேருடைய முறைசாரா தொழில்களில் இருக்கக்கூடிய படித்தவங்க யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சொமேட்டோ ஓட்டுறது, நம்ம சொமேட்டோ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறது, ஓலா ஊபரில் இருக்க டூ வீலர்ஸ் நிறைய பேர் ரைட் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து படித்த பட்டதாரிகள் இருக்காங்க. அவங்களோட இயக்கம், அவங்களோட வழி ஒன்று இருக்குது. அது விஜய் நோக்கி வாக்கா திரும்பி இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு கன்சிடரபிள் அது ஒரு வால்யூம். அது 1,75,00,000 வாக்குகளில் அது அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதை தவிர்க்க முடியாது. அதை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கணும். அது அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், திருமாவளவன் விஷயத்தான் மறுபடியும் அவர்கிட்ட வரேன். தலித் மக்களோட வாக்குகள் விஜய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஏற்க மாட்டார், ரசிக்க மாட்டேங்கிறார், கோவப்படுறாரு. ஓகே, இப்போ அவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இந்த விஷயத்தை அங்கே ஜெர்னலிஸ்ட் குறிப்பிட்றாங்க. சார் இது நீங்கள் எங்களை கோச்சிக்காதீங்க, ஆதவர்ஜினா சொன்னார், ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, தலைவரே அதாவது திருமாவளவன் பேர் தான் இருக்கீங்க, ஒட்டுமொத்த விசிகாவும் வந்துருச்சு, தாவேக பக்கம் இருக்கு இப்படி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை ஆதவர்ஜினா சொன்னது உடனே திருமாவளவன் எஸ் அவர் சொன்னார், அதே தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாருன்னு சொல்லிட்டு அதோட விட்டுருக்கணும். அவர் உடனே வந்து அம்பேத்கர்ன்ற ஒரு புக்கு வந்து அவர் வெளியிட்டார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புக்கு ஒன்று விகடனை சேர்ந்து அவர் பண்ணாங்க, அந்த புக் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸில் அவர் போய் பேசினார். இதெல்லாம் தேவையில்லாத கதை, இதெல்லாம் அங்கே பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் நிறைய கதைகளை தான் அங்கே பேசுகிறார், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கேள்வி எதுனா, விசிகாவை டிவிக்கு கைப்பட்டுச்சுன்னு ஆதவர்ஜனா சொன்னார். அப்போ அது தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். அதை நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுற வேலை என்ன பண்ணீங்க? இப்போ தான் கேள்வி. இப்போ உங்களை நோக்கி வச்ச கேள்வி என்னன்னா, கோச்சிக்கிட்டீங்களே நீங்கள்,
உங்களுடைய வாக்கு வங்கிகள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து உங்களுக்கான வாக்குகள் வரல. அது அவ்வளவும் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட வந்து அதாவது தலித் மக்களுடைய தொகுதிகளில் 90% தொகுதியில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து எடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு பிரச்சனை. அப்போ அதில் தங்ககிட்ட இல்லை என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அது அப்படிங்கிறது ஒரு நடிகருங்க வந்து அடிப்படையில் நடிகருக்கான அட்வான்டேஜ் அதிகமாக தாங்க இருக்குது. இவர் வந்து கிரவுண்ட்லேருந்து உருவான தலைவர். திருமாவளவன் வந்து அந்த அரசியலேருந்து கிரவுண்ட்லேருந்து உருவான தலைவர். விஜய் மாதிரி அப்படியே அங்கே ஸ்க்ரீன்லேருந்து வந்த தலைவர் கிடையாது. இது அடிப்படையில் ரெண்டுத்துக்குமான விஷயம் வேறு. ஆமாங்க, எங்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குது, நாங்கள் எங்கள் சமூகத்தை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறது அதை நாங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லலாம். அவர் ஒத்துக்கல. அதை சொல்லாமல் வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா விஷயம் சொன்னார். ஆதவர்ஜனா சொன்னார்னா அவர் நீங்கள் தாங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ஆதவர்ஜனுக்கு ரொம்ப அப்படியே வந்து அவர் எப்படி வந்தாரா, கட்சிக்குள்ள வந்தாராம், வந்துட்டு நான் தலைவரை உங்களுக்கு சிஎம் ஆக்க போகிறேன், அதுக்கான ரூட் மேப்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொன்னாராம். இதெல்லாம் வந்து பேசினாராம். அவருக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுத்ததுன்னு கேட்டால் ஜெனரல் செக்ரட்டரி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்களும் நானும் போய் எனக்கு திருமாவளவன் பிடிக்கும், அவர் சிஎம்ன்றது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த சமுதாயத்துலேருந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து வர தலைவர் ஆகணுங்கிறது எனக்கு விருப்பம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு கட்சியில் போனால் எனக்கு ஜெனரல் செக்ரட்டரி கொடுப்பார், அவர் துணை ஜெனரல் செக்ரட்டரி கொடுப்பாருன்னு கேட்குறேன். நீங்கள் இது ஆதவர்ஜனா கொடுத்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் வேறங்க, அதெல்லாம் தெரியாமலாம் நமக்கு இல்லை, எல்லாம் கொடுத்தீங்க ஓகே, அது கொடுத்தது என்ன கணக்கு, ஏன் அதில் என்ன பண்ணீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே வரல. விஷயம் என்னன்னு பாருங்க, வெளிப்படையாக உங்களை கைப்பற்றிட்டேன், உங்கள் கட்சி கம்ப்ளீட்டாக கைப்பற்றிட்டேன். அவர் உங்கள் கட்சிக்குள்ளே வந்து வெளியே வந்திருக்காரு, திமுகவில் இருந்தார், அங்கேருந்து வெளியே வந்தார், உங்கள் கட்சிக்குள்ள ஒரு பயணத்தை பண்ணி வெளியே வந்திருக்காரு. இந்த செய்தி வந்து ஆதவர்ஜனா விசிகாவில் இருந்து வெளியேறும் போதே பல அரசியல் விமர்சகர் பேசினாங்க. ஒட்டுமொத்த விசிகாவோட டேட்டாவும் கைப்பற்றிட்டு தான் வெளியேறி இருக்காரு. ஆமாங்க, அதை ஒத்துக்கல திரும்ப. ஆமாங்க, அவர் ஒத்துக்கல. அவர் வந்து டேட்டா கைப்பற்றாரு. அவருக்கு இருக்கிற அந்த அவர் அடிப்படையில் ஒரு பெரிய ஃபேமிலி, அவர் பெரிய லாட்ரி ஃபேமிலி, மார்டின் ஃபேமிலி சேர்ந்தவர். அவருக்கு டெல்லியில் கிரவுண்ட் லெவலில் வரையும், டெல்லியில் ஒரு பிஎம் ஆஃபீஸ் சரி, பிஎம் ஆஃபீஸிலோ இல்லை முக்கியமான அலுவலகங்களில் அடிமட்டத்தில் டாப் லெவல் வரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவர் பார்வை வச்சிருக்காரு. அவர் குறைச்சேரப்பட முடியாது. ஸோ வந்து அவர் வந்து தன்னுடைய இந்த அரசியல் செய்வதற்காக அவர் போகக்கூடிய அவர் பயணத்துக்கு அவருக்கு எங்கேயுமே இடைஞ்சலே வந்ததில்லை, எங்கேயுமே அவர் தடை வந்ததில்லை, கம்ப்ளீட்டாக போயிட்டே தான் இருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட வாக்கு வங்கியில் அவர் கைப்பற்றேன்னு சொல்லும்போது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல. இன்னைக்கு அதை வந்து அதை எலெக்ஷனில் கூட நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அதை பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அவங்ககிட்ட போக போகிறீங்க. இது என்ன தன்மை எனக்கு தெரியல. நம்மகிட்ட நம்ம விஷயத்தை சரி பண்ணுறது நீங்கள் ஒத்துக்கினா தான் அது கரெக்டான அதுதான் தர்க்கபூர்வமான விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து நம்ம நண்பர் வந்து புன்னைவளவன் வந்து அங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அதாவது வெற்றி பெற்றா அது கூட்டணிகளுடைய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, தோல்வி அடைஞ்சா அது அந்த கூட்டணி தலைமை தாங்கின கட்சியோகிட்ட தான் பொறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விலகி போகிற போக்கு. ஒருவேளை வந்து நீங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு விளக்கம் வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து திருமாவளவன் விளக்கம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட அப்புறம் வரேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து ஐஎம்எல்லோட ஜெனரல் செக்ரட்டரி அபூபக்கர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் வந்து அதை பற்றிலாம் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் வந்து கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதாவது 100% விசுவாசமாக நாங்கள் திமுகவுடைய அந்த கூட்டணி, அந்த கொள்கை கூட்டணிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து எங்கள் மாவட்டத்துடைய கரூர் மாவட்ட செயலாளர் வந்து டிவிகேக்காக ஒர்க் பண்ணார். ஸோ அவர் நாங்கள் நடவடிக்கை எடுத்து கட்சி நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ நான் திருமாவளவன் அவர்கிட்ட வரேன். அப்படி திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் வந்து இந்த கேள்விக்கு வரும்போது அவர் வந்து காமன் பிளாட்ஃபார்மில் பேசுகிறார். அதாவது காமனான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறார். எப்படின்னா, இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எப்படி கொண்டு போகணும், தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பொதுவாக பேசுகிறாரு. அவர் அதை பேசக்கூடாது, இந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல வரணும். ஏன் தெரியுமா வரேன், இதில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது இவங்க மீது. நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, இல்லாமல் போகிறீங்க, அது உங்கள் விருப்பம், அதில் எதுவும் சொல்ல, நான் அதை கருத்தை சொல்ல. தனிப்பட்ட கட்சி அது வந்துருக்குன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஓகே, நான் அதை எதுவும் சொல்ல. ஆனால் என்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் விஜய்கிட்ட சில விஷயங்களை செய்யணும், அது செய்யாமல் போயிட்டுங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலில் தோல்வி அடைஞ்சதை பற்றி ஒரு கலாய்வு செய்கிறாங்க. கம்ப்ளீட்டாக கலாய்வு செஞ்சு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக 234 தொகுதியில் நிற்கலை, அவங்க 164 தொகுதியில் தான் நின்னாங்க. 70 தொகுதியில் இவங்க தான் நின்னாங்க. காங்கிரஸ் 28 நின்னாங்க, விசிக 8 நின்னாங்க, 2 நின்னாங்க, மொத்தம் 70 தொகுதி கூட்டணி தான் கொடுத்தாங்க. அவங்க 164 தான் நின்னாங்க. ஆனால் கலாய்வு 164 மட்டும் அவங்க பண்ணல, 234 தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கம்ப்ளீட்டான அலையன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அப்போ நான் கேட்குறேன் என்னன்னா, அபூபக்கர் என்ன சொல்றாரு, என் கட்சியினுடைய கேடரு டிவிக்காக ஒர்க் பண்ணாரு, நாங்கள் நீக்கிட்டோம், நடவடிக்கை எடுத்தேன், ரைட் ஓகே. திருமாவளவன் அவர்கள் என்ன விஷயம் செஞ்சார் நான் மறந்துடக்கூடாது. எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வந்துச்சு தெரியல, மே 4 தான் ரிசல்ட் வந்துச்சு. மே 3 சண்டே அன்றைக்கு வந்து திருமாவளவன் வந்து தன்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சி இந்த எலெக்ஷன் நேரத்தில் நம்மளுடைய கட்சி கேடர்ஸ் வந்து கூட்டணிக்காக ஒர்க் பண்ணாமல் போயிட்டாங்க செய்தி எனக்கு தான் வந்துச்சு, அந்த செய்தி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார். நீங்கள் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ திமுக கலாய்வில் தானே செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, திமுக கலாய்வில் அவங்களுக்கு வந்திருக்க ஒரு ரிப்போர்ட், ஒரு பகுதியில் இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வெற்றி பெற வாய்ப்பு இருக்க தொகுதியில் நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்துறீங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு அக்யூசேஷனை ஸ்டாலின் மீது வச்சிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த 70 தொகுதியில் அதை கூட்டணி கொடுக்காம டிஎம்பி நின்று இருந்தா அவங்க நம்பர் 59 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ அப்போ அப்படிதான் உங்களுக்கு நம்பர் கொடுத்து அவங்க தோத்துருக்காங்க அப்படின் போது, அப்போ தோக்கிறதுக்கான விஷயத்தை கலாய் விஷயத்தில் நீங்களே வந்து கலந்துக்கணும். வாங்க சிபிஎம் எங்களுக்கு பங்கு இருக்கு, நாங்களே எங்களுக்கு 10 ஏன் தோத்தங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோங்க, 8 ஏன் 8ல் 6 ஏன் நாங்கள் தோத்தன்றது கண்டுபிடிக்கின்றது நீங்களே வந்து கலந்துருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது முழு பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இங்கே பவர் இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் இப்படி வந்துட்டீங்கன்னா அது என்ன நிலைப்பாடு?
நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க, நான் அதெல்லாம் ஆதரவு ஓகேங்க. ஆனா நீங்க ஆதரவுன்ற போது அங்க உங்களோட பணி இன்னும் முடியல. எலெக்ஷனோட மே 4 உங்க பணி முடியல. அதுக்கப்புறம் உங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. அதை அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அது சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா அவங்க? கண்டிப்பா இல்ல. இது இப்படி நீங்க இந்த வெற்றி தோல்வியை யாரு எடுத்துக்கிறதுன்னு பேசுறீங்க. ஆனா இவங்க இந்த கிரிட்டிசைசம் இருக்கு இல்லையா, விசிகாவும் சரி மற்ற கட்சிகளும் சரி, இவங்க தான் செக்குலர் ஃபோர்ஸஸ்ன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த 4 பேரும். ஏற்கனவே தாவேகா தரப்புல இவங்களை கிரிட்டிசிசம் பண்ணி பேசினாங்க. கல்லாப்பட்டி கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஜேர்னலிஸ்ட் லட்சுமிக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வந்து என்னன்னா, அதுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, நாங்களும் அவங்களை விமர்சனம் பண்ணுறோம், கடந்த முறை நாங்களும் அவங்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம், அவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னா, அது ஒரு மாதிரி காமெடி ஒன்று இருக்குது. அந்த காமெடி சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அவனை நான் ரொம்ப இதாக கேட்பேன், என்ன அவன் ரொம்ப இதாக கேட்பான், நாங்கள் அதாவது காமான எடுத்துகிட்டு போயிடுவோம். சார் இது ஃபன்னாக சொல்கிறேன்னு வச்சுக்க வேண்டாம். நான் என்ன சொன்னால் எல்லாரும் மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணக்கூடியதுதான். ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் அறத்தோட அரசியல் செஞ்சார், அதுதான் கேள்வி. உங்கள் கூட்டணி சேர்த்து அவரை தோக்கடிச்சிருக்காரு. நீங்கள் தோத்ததுக்கான காரணம் இப்போ ஐஎம்எல் விட்டுருங்க, அவங்க 2 கூட தான் 2 ஜெயிச்சிட்டாங்க. இடதுசாரிகளுக்கு 10 கொடுத்தாங்க, அவங்க அதில் 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. 6 தோத்துருக்காங்க. அந்த 6 தோத்ததில் விஜயோட பங்கு இருக்குது. தோத்ததுக்கான விஜயோட பங்கு இருக்குது. அவர் தீய சக்தி திமுக மட்டும் தோக்கடிக்கல, விசிகாவும் சேர்த்து தோக்கடிச்சிருக்காரு. 6 இடங்கள் தோக்கடிச்சிருக்காரு. திமுக பலவீனப்படுத்தும் போது இவனும் சேர்த்து பலவீனப்படுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பொறுப்பு கம்பைண்டாக தான் இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை அவங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தலைவர் சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா, அதாவது இந்த எங்களோட அரசியல் இத்தனை ஆண்டு காலமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் மீது இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் ஏதாவது ஊழல் வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கா, நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கோமா, இந்த மாதிரி விஷயம் இருக்கான்னு சொல்கிறீங்க. ரைட், ஓகே, நீங்கள் கரைப்படையாக்காரங்க சொந்தக்காரர்கள் மாற்று கருத்து இல்லை, எஸ் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட உங்களை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசினார்ல, அதை நீங்கள் அது ஏன் இப்போ நீங்கள் அந்த கல்லாப்பட்டி தேடி தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த கல்லாப்பட்டி தேடி தான் வந்துட்டு இருக்காரு. நல்லா பாருங்க அவர் உங்களை ஏன் அந்த வார்த்தை சொன்னார், விஜய் அவர்கள் ஏன் எலெக்ஷன் பண்ண அந்த வார்த்தை சொன்னார்னா, அவர் கேட்டு பார்த்து கெஞ்சி பார்த்து யாரும் நீங்கள் வரல, வெறுத்து போயிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் விக்ரவாணி மாநாட்டில் ஒரு ஆஃபர் என்ன விட்டாரு, அது அரசியல் கொள்கைக்கான மாநாடு. அந்த மாநாட்டில் அவர் என்ன சொன்னார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை விக்ரவாணி மாநாட்டோட மொத்த சாராம்சமே அது ஒன்றுத்துக்காக தான். நான் கூட்டணியில் பவர் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன் வாங்கன்றதான். அது காங்கிரஸுக்கு விசிக்காக கொடுத்த ஆஃபர் மட்டும் தான், மற்றபடி அதில் எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் அவ்வளோ பெரிய மாநாடு. ஆனால் அவ்வளோ கொடுத்து யாரும் நீங்கள் நகர மாதிரி இல்லை, கிளியர் இருந்தேன். அது வெறுத்து போயிட்டு உங்களை கடுமையாக சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கரைப்படையாக்காரங்க சொந்தக்காரங்களும் தெரியும், ஆனால் அவளை மலிவாக உங்களை ட்ரீட் பண்ணி இன்னைக்கு உங்களை வச்சு தான் அவர் ஆட்சி செய்கிறாரு. உங்களை வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, கடந்த 5 ஆண்டு மோசமாக இருந்துச்சு, கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, கடந்த 5 ஆண்டு இப்படிச்சு உலகத்தில் மோசமான காலகட்டமாக கடந்த 5 ஆண்டுன்னு சொன்னார். அந்த 5 ஆண்டுல ஏன் சிபிஐ இல்லையா, சிபிஎம் இல்லையா, விசிக் இல்லையா? இவங்க எல்லாரும் தானே கூட்டு பொறுப்பு. இப்போ இவங்களுக்கு தான் சிக்கல். அப்போ உங்களை வச்சுக்கிட்டே உங்களை எங்க அவங்க ரொம்ப வட்டமாக பேசுறாங்க, அதுக்கு ஏங்க நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பவருக்கு வந்துட்டீங்க, ஆஃப்டர் என்ன அந்த இஷ்யூஸை நீங்கள் எப்படி சரி பண்ண போறீங்க? நிர்வாக ரீதியாக கவனம் செலுத்துங்க, அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பழைய கதையை பேசி காலத்தை பக்கத்துக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் கொடுத்து வச்சிருக்கோம், ஆதரவு கொடுத்து வச்சிருக்கோம். அதில் நீங்கள் கேட்கணும், அது நீங்கள் கேட்கலையே. ஸோ இப்போ கல்லாப்பட்டின்னு வந்தது வந்து ரொம்ப அதை விட்டுருங்க, அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கடந்து போகிறாங்க. ஸோ அது இவங்களோட பெருந்தன்மைன்னு நான் பார்க்குறேன். இப்போது இவங்க 4 பேருக்குமான ஒரே ஒரு கேள்வி, இப்போ நிறைய ஜேர்னலிஸ்ட் அங்கே கேள்வி கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போது எண்ணிக்கை 108லேருந்து விஜய் 118 ஜெயிச்சிருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும்? இல்லை, ஜெயிச்சிருந்தா இவங்களோட ஆதரவுலாம் கேட்டு பெற்றிருப்பாரா, இவங்க பேசுறதெல்லாம் கேட்கற நிலைமை அவருக்கு வந்திருக்காது. அவர் அதுக்கான முயற்சி தான் 25 எம்எல்ஏக்கு டார்கெட் பண்ணாரு. அதில் தான் 4 பேர் மரகதம் குமரவேல இருந்து நம்ம இவங்க அதில் வந்து நம்ம எஸ்கி சுப்பையா வந்து எல்லாரும் ட்ரை பண்ணாரு. இவங்களோட மீது நம்பிக்கை இல்லாதானே அவங்க அடுத்த கட்டம் நகர்றாங்க. அது நகர்ந்தாங்க. அது இவங்களுக்கு சொல்றாங்க, இங்கே பாருங்க, ஏன் எங்க மீது நம்பிக்கை இல்லையா, நாங்கள் ஆதரவு கட்டாயம் வாபஸ் வரவே மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த 4 ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லி ஆதரவு சொன்னதாவே சொல்றாங்க. அவங்க அதுக்கு மேலே அந்த முயற்சி செய்யாம என்ன பண்றாங்கன்னா, இருக்கிறவங்க தூக்கினா கேள்வி கேட்குறீங்க, முன்னாள் நபர்களை தூக்கினா கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்எம்எல்ஏ மினிஸ்டர்னு சொல்லி அதை தூக்கிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்காங்க, அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுல இருந்து ஓவரால் என்னன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் என்னன்னா, நீங்க ஏன் இந்த அலையன்ஸ் ஆதரிச்சிங்க, இப்போ இந்த அலையன்ஸ்குள்ள போனதுனால கடந்த கால அரசியல் நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு என்ன, திமுக உங்களோட உறவு என்ன, இடைத்தேர்தல் வந்து அதில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க, இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி நீங்கள் அமைச்சரவைக்குள்ள உள்ள போனீங்க, இந்த இதெல்லாம் எப்படி அப்படின்றதான் கேள்வி. ஆனால் இந்த நிகழ்ச்சியிலேருந்து திருமணம் அப்படியே சப்ஜெக்ட் எப்படி மாற்றி வைக்கிறார் அப்படின்னா, அவர் நோக்கி வச்ச கேள்விகளுக்கு தமிழ்நாடு வேற மாதிரியான ஒரு அபாயகரமான சூழல் இருக்கு. அது என்ன சொல்லுவாருன்னா, அண்ணாமலையோட அரசியல் வரைக்கும் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனால் இப்போ வந்து என்னன்னா, விஜய் ஜெயிச்சதை பற்றி நம்ம பெருசாக இது பண்ண வேண்டாம். இன்னைக்கு விஜய் யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, விஜய்க்கு யார் கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க, அண்ணாமலை வர போறாரு, அது பாஜகவோட இடத்துல வர போறாங்க. பாஜக வந்து இப்போ ஏற்கனவே நம்ம பேசிட்டு அதே அரசியல், நம்ம பேசுகிற கொள்கை அரசியல் எல்லாமே அவங்க அண்ணாமலையோட முகமூடியின் அடிப்படையில் பேசி அந்த அரசியல் செய்ய போறாங்க. அந்த டேஞ்சர் இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக் நோக்கி நம்ம திங்க் பண்ண வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபியூச்சரிஸ்டிக் திங்க் பண்ணுறது அது வேற கேள்வி. அந்த கேள்வி நோக்கி அவர் அவர்கிட்ட வரவே இல்லை. ஆனால்
அவர்கிட்ட வந்த ஒரு கேள்விக்கு அவர் இதை பதில வச்சு இப்படி கொண்டு போறாரு. இதேதான் விஜய் அரசியலுக்கு வரும்போது இதே பதில் தான் சொன்னாரு. பாஜகவோட மிக ஆபத்தான ஒரு விஜய் அப்படின்னு ஆமா, நாமளா தான் பேசணும், திருமணம் தான் பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டணியில இருந்தே நான் தான் விஜய் ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லி சொன்னார். ஆமா, அப்போ நான் சொல்றேன். ஆனா விஜய் அவர்கள் தானும் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் தான் செய்கிறேன், அதுக்காக தான் வந்து உங்களோட அலையன்ஸ் நான் எதிர்பார்க்குறேன், என்டிஏல நான் ஆதரவு எதிர்பார்க்கல, இப்படிலாம் அவர் சொன்னது மூலமாக அவர் எது கன்வின்ஸ் ஆகிட்டதான் சொல்லி சொல்கிறாரு. அவர் எப்படி கன்வின்ஸ் ஆனார் என்னன்ற அது ஒரு தெளிவான விளக்கமே இல்லை எனக்கு இப்போ வரையுமே அந்த விளக்கம் இல்லை. அவர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்ற விஷயத்தில் தன்னோட ஸ்டாண்ட் என்னங்கிறத ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாரு. இஸ்லாமிய பாஜக கொள்கை எதிரின்ற ஒரே வார்த்தையில் கடந்து போகிறதுக்கும் திருமாவளவன் பேசக்கூடிய சனாதன எதிர்ப்புங்கிற விஷயத்துக்கும் அடிப்படையில் நிறைய முரண்பாடு இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம கொள்கைங்கிறனால இவங்க அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம். இப்போ அடிப்படையில் இந்த இவ்வளோ பேர் என்னன்னு ரொம்ப கோச்சிக்கிறாங்க, நம்மள பேர் கேள்வி கேட்குறாங்க, நம்மளை இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மீது நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஜென்ரல் சமுதாயத்துக்கும் வெகுஜன சமுதாயத்துக்கும் குறிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் போன்ற நபர்களுக்கு இவங்க மீது நம்பிக்கை இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அதனால தான் இவங்களோட நிலைப்பாடை இந்த அளவுக்கு நம்ம எடுத்து விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி இதெல்லாம் யாரும் ஒரு தூரம் எடுத்து பேச மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அவங்க பேசின விஷயங்களில் சில விஷயங்கள் நம்ம திருப்தி இல்லாத ஒரு பற்றாக்குறை இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆட்சி மாறும்போது அது ஒரு என்ன சொன்னார்னா, கரூர் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னார். அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பேச்சு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் என்ன? அது வந்து அதை பற்றி கேள்விகள் கேட்கப்படுது, அந்த மேடையில் கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு பேசணும் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை வச்சுட்டு ஒருத்தர் அப்படி பேசுறாரு அப்படிங்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் ஆதரவு தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க, நாளைக்கு உங்கள் ஆதரவு இல்லைன்னா அவங்க இன்னும் என்னென்னலாம் பேசுவாங்க? அப்போ அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றது? நாளைக்கு அதெல்லாம் நீங்கள் எதிர்முகாமில் இருப்பீங்க. உங்கள் ஆதரவு இல்லாமல் போனால் நீங்கள் எதிர்முகாம் இருந்து அதெல்லாம் எதிர்கொள்ள இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஸோ வந்து என்னன்னா, அதை வந்து செக் அண்ட் பேலன்ஸ், அது ஒரு நிலைப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா அது வரம்பு மீறி போகுது. அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸ்குள்ள இல்லை. தங்களுக்கு இடதுசாரிகள், கொள்கை பேசக்கூடிய இடதுசாரிகளும் கொள்கை பேசக்கூடிய பிசிகாவும் இவங்களோட ஆதரவில் இயங்கக்கூடிய இந்த அரசியல் அதுக்கு கூட இயங்காமல் ஏதோ நம்மளுக்கே 150 நம்பர் வந்த மாதிரியும் ஒரு மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஆட்சி மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. கடந்த கால திமுக ஆட்சியோட மோசமான விமர்சனம் அவங்க வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ மோசங்களை வச்சுக்கிட்டே அவங்க வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாகவும் இவ்வளோ வந்து ஓவர் பேச்சு பேசுறது அப்படிங்கிறது உண்மையில அது அழகு இல்லை. அதை தடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறதான் பார்க்குறேன். பொன்வசன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. விஜய் அவர்கள் கூட செஞ்ச அந்த சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நம்ம தெரியும், அவரோட கேள்வி ஏன் அதோட ஆழம் நமக்கு எல்லாம் தெரியும். விஜய் அவர்கள் இந்த வெற்றிக்கு முக்கியமான பங்காற்றியது சோஷியல் மீடியா. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, குழந்தைங்களாம் தூண்டி விட்டாரு. அந்த குழந்தைங்கள்லாம் சோஷியல் மீடியாலே பிரச்சனை செஞ்சாங்க. அதை அந்த பேரண்ட்ஸை வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி போச்சு. ஒரு மாதிரி எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் பீரியட்ல, அதாவது சைலண்ட் பீரியட்னா பிரச்சாரம் முடிச்சதுக்கப்புறம் ஓட்டு போகிற வரை சைலண்டாக இருக்கணும் தான். அந்த சைலண்ட் கம்ப்ளீட்டாக டிவிக்கு மீறினாங்க. அளவு கடந்த பேச்சுகள்லாம் இருந்துச்சு. அதை எதையுமே கேட்கல. அது சார்ந்த வழக்கு வேறு விஜய் மீது ஒரு வழக்கு இருக்குது. அதை பற்றிலாம் கேட்குறாங்க. விஜய் அவர்களுடைய இந்த வே ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து பேமணி சண்முகம் ஒரு கருத்து சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், இது விஜய் ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் வந்து ஒரு மாதிரியான பதில் சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்க மீது மதிப்பு குறைக்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்கிறாங்க. பிரச்சனை அது இல்லை. அந்த விஜய் அவர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுனால அவர்கிட்ட இருக்க தப்பை இந்த மாதிரி விஷயத்தை பேச தயங்குறீங்களா, அல்லது இயல்பிலே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு தெரியுதா? இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல கல்லாப்பட்டி கூட்டணி திமுகவில் இருக்கும்போது கிடையாது, இப்போதான் தாவேக்காவில் இருக்கும்போது தான் இது கல்லாப்பட்டி கூட்டணின்னு நிரூபிக்கிறாங்க அப்படின்னு. அதான் அப்படி நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி தயவுசெய்து இடம் போட்டுறாதீங்க, அவசரப்பட்டு இடம் போட்டுறாதீங்க. வடிவில் சொல்லுவாங்க, நாளைக்கு சத்தியத்தை கேன்சல் பண்ணி விடுவேன்டா, கேன்சல் பண்ணி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா அவங்களுக்கு பேரு வச்சுட்டு இருக்காரு. இல்ல அது நான் அந்த வார்த்தை சொல்லி கொச்சப்படுத்த விரும்பல. நான் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கே இது எனக்கு ரொம்ப சொல்லிடாது, நாங்கள் டிட்டாச்சா இருக்கோம், நாங்க நாளைக்கே இது அப்படியே கவுத்து விட்டு வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ஒரு ஃபோல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃபோல்ட் இருக்க மாதிரி அந்த இவங்ககிட்ட வந்த நோக்கி வந்த கேள்விகள் எல்லாமே ஒரு தெளிவான பதில் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு மறுகணமே ஆதவர்ஜனாவும் பதில் சொல்றாரு. எங்ககிட்ட தனியாவே திருமாவளவன் சொல்லிட்டாரு, எக்காரணத்திலும் சிறுத்தைகளால் இந்த ஆட்சி கவிழாது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, சொல்லிட்டாரு. சிறுத்தைகளால் வாக்குறுதி வராது, இடதுசாரி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை அது ஒரு நியாயமான விஷயம். திரும்ப சொல்றதுல ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரெடிஷ்னலாக பாலிட்டிக்ஸ் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் ஒரு பாரம்பரிய அரசியலுங்கிறது இப்போ தேவை கிடையாது. நீங்கள் களத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், மக்களோட ஒன்றாக கலந்துருக்கணும், மக்கள் கஷ்டப்படும் மக்களோட நிற்கணும், அப்படிலாம் நீங்கள் அரசியல் செஞ்சு ஒரு போராட்டமாக செஞ்சு நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கை பண்ணுற அவசியம் கிடையாது. இது ஸ்மார்ட் வேர்ல்டாக இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் இப்படி தான், ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் யோசிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் அந்த பிரச்சனை நீங்கள் நின்னவே போதும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அவங்க நினைக்கக்கூடிய அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தால் போதும். நேபாள் எக்ஸாம்பிள், இலங்கை எக்ஸாம்பிள், இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி அது மூலமாக நம்ம மாறி இருக்கோம், நம்ம
நம்ம அதை நோக்கி நம்ம அரசியலை மாற்றி அமைச்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது ஓரளவுக்கு ஒரு கருத்து, அது ஒரு பாட்டு உண்மையும் கூட. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, முழுக்க முழுக்க நம்ம தலைவர் அங்கேருந்தே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்களோட கஷ்டத்தை பற்றியோ மக்களோட துயரத்தை பற்றியோ, அதில் மக்கள் ஒரு துயரத்தை எதிர்கொள்ளும் நேரத்தில் அவங்களோட வாழ்வியல் சூழல் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாத ஒருத்தர் அங்கே வந்து உட்காந்துடுறா. அவர் வந்து அப்படி ஒரு தலைவர் வரலாம், ஈஸியாக வரலாம். ஆனால் அவர் நீங்க சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயின் வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. விஜய் வந்திருக்காரு, சஸ்டெயின் ஆகிறது முக்கியம் இல்லை. எம்ஜிஆர் இப்படி தான் வந்தார், அவர் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆனார், கலைஞர் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆனார். கண்டிப்பாக போராட்ட இடத்துலேருந்து வர்றதோட அந்த அரசியலோட தன்மைங்கிறது வேற. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திருமாவளவன் அரசியல் முன்னெடுப்பு எப்படி இருக்க போது, இந்த விஜய் சொன்ன அந்த கல்லாப்பட்டி கூட்டணி கால் தொடருமா? ஆமாம், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமாவளவன் சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் என்னன்னா, வன்னியரசுக்கு பெரிய பதட்டமே வந்துருச்சு. என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, இப்போ அமைச்சர் பதவியில் உட்காந்துருக்கேன், இவங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கில் இருந்து என்னன்னா, என்னங்க தலைவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னதும் அவருக்கே வந்து ஒரு மாதிரி பதட்டம் வந்துருச்சா. டிவிக்கு என்ன திருமாவளவன் போய் ஸ்டேஜில் உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. இது நான் இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இது ஓவராலாக இந்த நிகழ்ச்சி எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இந்த நிலைப்பாடு இடதுசாரிகளும் ஐயோமலும் விசிகாவும் எடுத்த இந்த நிலைப்பாடு சோசியல் மீடியாலையும் பல்வேறு தளங்களையும் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகுது. அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ண நடவடிக்கை தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை திருமாவளவன் ஏன் இந்த அளவுக்கு எமோஷன் ஆகிறாரு, ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் நிதானமாக இதை அட்ரஸ் பண்ணலாம். எஸ், அவருக்கு மதிப்பு பலருக்கும் அவரோட இந்த நிலைப்பாட்டுக்காக அவரோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் முழுமையாக நான் குறைஞ்சிச்சுன்னு பார்க்கல, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். பட் அவர் சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் விஷயம்லாம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிலைப்பாடு வந்து இது நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. நான் எடுத்ததுக்கான எல்லாத்துக்கும் நியாயமான காரணம் இருக்குங்கிறாங்க. அது நியாயமாக இருக்குது அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் சரியான மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன 10 பத்திரிகைகளை வச்சு நீங்கள் ஒரு ஷோ மூலமாக விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மக்கள் மதிப்புறதுங்கிறது பல்வேறு மட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். மக்களோட மதிப்பினங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த நிலைப்பாட்டுக்காக, இந்த பர்டிகுலர் நிலைப்பாட்டுக்காக வன்னியரசு அவர்கள் வந்து பதற்றப்பட்டாதுங்கிற செய்தியில் அங்கேருந்து வந்துச்சு. டிவிக்காவும் வருத்தப்பட்டாங்க. என்னடா திருமணம் இப்படி சொல்லிட்டாரு, அங்கே போய் மேடையில் போய் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருமணம் வந்து ரொம்ப சீரியஸாக பேசினார், ரொம்ப கோபமாக. அதாவது அந்த நாளைக்கு நான் டிட்டாச்சாக இருக்கேன், நான் 10 முறை சொல்கிறேன் அந்த வார்த்தையை, நான் இப்போ நாளைக்கு உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துருக்கு, விஜய்க்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திருக்குங்கிறது உண்மைதான். இது சொல்லும்போது அவங்க மேலும் அதிமுக எம்எல்ஏக்களை நோக்கி நகர போக்குங்கிறது கைவிடாது அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது. 4+ ஆகும்ன்றீங்க. 4+ நோக்கி நகர்த்த நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.